ஹாய் கைஸ், நான் உங்கள் அசோக் அண்ட் வெல்கம் பேக் டு கம்மா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கன்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டு முக்கியமான டோக்கன்ஸ் பற்றின நியூஸ் தான் உங்களுக்கு இந்த சேனலில் நான் இன்னைக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இஸ் ரிகார்டிங் ட்ரான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவே டோக்கன். ஸோ லாஸ்ட்டாக நான் போட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ, இந்த ஆவே கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 10% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்மட் ஆயிருக்கு, என்ன ரீசன்? நிறைய பேர் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம், பட் 10% ஆகிருக்கு, இது திருப்பி கம்பேக் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரிகார்டிங் ட்ரான். ஸோ ட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டோக்கன்ஸ் கூட சொல்லலாங்க பர்சனலாக. பிகாஸ் நீங்கள் பினான்ஸ் மாதிரி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஒரு காயின் வந்து ட்ரான் டோக்கன். ஸோ இதோட ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டின் சன் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய ஆள். ஸோ இவர் வந்து ரீசெண்டாக வந்து கிர்கிஸ்தான் அப்படின்ற கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உங்களோட கண்ட்ரியோட ஒரு ஸ்டேபிள் காயின் கொண்டு வாங்க, கேஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேபிள் காயின் கொண்டு வாங்க. லைக் எப்படி இப்போ யூஎஸ்க்கு வந்து யூஎஸ்டிடின்னு இருக்குது, பினான்ஸ்க்கு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி கேஜிஎஸ்டின்றதை கொண்டு வாங்க. அதை வந்து நீங்கள் ட்ரான் எங்களோட பிளாக் செயின் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்பவே ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், நீங்களுமே ஒரு பெரிய கிரிப்டோவாக கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்திருக்காரு. விச் இஸ் அகைன் அ வெரி பிக் நியூஸ். பிகாஸ் ஒரு கிரிப்டோ ஃபவுண்டராக வந்து அவரே ஆல்ரெடி கண்ட்ரிக்கு அந்த கண்ட்ரி பிரசிடெண்ட்டை மீட் பண்ணி அவரும் அதுக்கு டைம் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு சீரியஸான திங்கிங் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ அகைன் ஒன் பிக் ஸ்டெப் ஃபார் கிரிப்டோ. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் ஆவே டோக்கன். ஸோ ஆவே வந்து ரொம்பவே பாசிட்டிவான ஒரு டோக்கனாக இருக்குது. பட் ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து ஒரு பெரிய ட்ராப் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ஆவேல எந்த ஒரு ஆக்குமே நடக்கலை. நிறைய பேர் அதை தப்பாக இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆவேல எந்த ஒரு ஆக்குமே நடக்கலை. பட் அதோட சப்போர்ட்டிங் ஆர்கனைசேஷனான கெல்ப் டிஏஓவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $280 million மதிப்பிலான எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் வந்து பண்ணியிருக்காரு. இல்லீகலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து மின்டிங் பண்ணி இந்த ஆக் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் ஆவே அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ டேரெக்டாக உங்களோட ஆவே எக்ஸ்சேஞ்சிலேருந்தோ ஆவே பிளாக் செயின்லேருந்தோ ஹேக் நடக்கலை. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஏன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்களுக்கு கீழே வந்து கீழே வந்து பிசிடிஇஎஃப் அப்படின்னு இருக்குன்னா ஈல ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டேரெக்டாக ஏவை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. கெல்ப் டிஏஓ அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பேரண்ட் இதான ஆவே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணியிருக்கு. தட் இஸ் த மெயின் ரீசன். பட் ஆனால் இது வந்து ஆல்ரெடி சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான கவுண்டர் மெஷர்ஸ்லாம் எடுக்கிறாங்க. மேபி கம்மிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவே திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிடும், ஒரு 6 to 7% திருப்பி பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகிடும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ தட் இஸ் நியூஸ். நிறைய ஷேர் கைஸ் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுன்னா தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஆல் த இன்ட்ரெஸ்ட் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.